எடையை சரியா போடுப்பா. நல்ல தம்பி, மூட்டையெல்லாம் எடை போட்டாச்சு. நீங்க ஒரு தடவை சரி பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. சேர்மன் ஐயா, நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கும். உங்க கையால கொள்முதல் ஆரம்பிக்கிறதா எனக்கு ராசி. அதேமா ரேட்டை சொல்லிட்டீங்கன்னா பணத்தை கொடுத்துருவேன். அப்படியா? அதே மாதிரி எனக்கு ஒரு ராசி. என் பையன் வேலை இல்லாம நான் எப்போ உங்ககிட்ட வேலை பேசி பணம் வாங்கியிருக்கேன்? இங்கே வையா. சரிங்க. 160. வணக்கம் தம்பி. உட்காருப்பா. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? பஞ்செல்லாம் எடை போட்டு வச்சாச்சு. ம். என்ன விலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்க வசதியாக இருக்கும்ல. அதான் ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லியிருந்தேனே. நான் சொல்லலப்பா, நீயே சொல்லிடு. இந்த வருஷம் ஒரு கிலோ 30 ரூபான்னு கணக்கு பண்ணிக்கோங்க. என்ன தம்பி தலைக்கு மேலே விலை சொல்கிறீங்க? போன தடவை 10 ரூபாய்க்கு வாங்கியே நான் நஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன். இந்த விலை சொன்னால் எப்படி வாங்குறது? ஐயா, இப்போது ஒரு கிலோ பருத்தியை வந்து நீங்கள் 30 ரூபா வாங்குறீங்க. 300 கிராம் வேஸ்டேஜ் போக உங்களுக்கு 200 கிராம் மிஞ்சுது. நீங்கள் தான் 1 கிலோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பருத்தி வந்து 160 ரூபா விற்கிறீங்களே. ம், இப்போ எதாவது விலை வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ம், இந்த 120 கிலோமீட்டர் சுற்றளவுல எங்க ஐயா மில்ல விட்ட வர மில்லே இல்லை. நாங்க வேண்டான்னு சொல்லிட்டா நீங்க எங்க கொண்டு விற்பீங்க? ஏய், ஒரு நிமிஷம் ஐயா. அவங்க விற்கிறது இருக்கட்டும். நாம எங்க போய் வாங்குறது? இந்த ஊர் பஞ்சில தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடைக்கும். இது கிடைக்கலன்னா ஆஸ்திரேலியாக்காரன் வச்சிருவா நமக்கு ஆப்பு. சரிங்க, நீங்க சொன்ன விலைக்கே கணக்கு போட்டிருக்கேன். இந்தாங்க பணம். தம்பிகிட்ட விடுங்க. ம், இந்தாங்கம்மா. இங்க எடை போட்டது அங்க எடை போட்டதெல்லாம் ஏற்றி அனுப்புங்க. வண்டி அனுப்புறேன். வாங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்க இப்படி அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தா ரொம்ப தப்புங்க. பேசாம வாடா, அவங்கள வேற விதமா கரெக்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையே, நீ சொன்ன விலைக்கே வாங்கிட்டாங்க. அவன் எங்க வாங்கினா? ஏன் புள்ள இல்ல வாங்க வச்சா? அப்பா, விளைச்சலை தீர்மானிக்கிற நாம தான் விலையை தீர்மானிக்கணும். விவசாயிகளோட உரிமையை வியாபாரிகள்கிட்ட அடமானம் வச்சிடக்கூடாது. வேலா, என்ன பாட்டி? நிஜமாவே எனக்கு கண்ணாடி மாத்தி கொடுக்க போறியா? ஆமா பாட்டி, எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பீங்க. ஓ, பாட்டி கூட பாதுகாப்பா வரியா? இன்னைக்கு மாட்டினம்மா. கிணத்துல தள்ளி விட மாட்டேன். உட்காரு. இதுலயா? இப்ப நம்ம பார்க்க போற டாக்டர் இருக்காருல்ல, ஆ. ரொம்ப பெரிய டாக்டரா, கைராசிக்காரரா. ஓஹோ. அவர் கொடுக்குற கண்ணாடி நீங்க போட்டீங்க, ஆ. சின்ன எழுத்து கூட பெருசா தெரியுமா? ஹாய் வேலா. யா, நீ சொன்ன மாதிரியே பாந்தினி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? யாருடா அது? பாட்டி, இந்த பொண்ணுக்கு லைட்டா மூளை குழம்பு இருக்கு. மெதுவா திரும்பி பாருங்க. அப்படிதான் இருக்குல்ல? நேத்து நாம தனியா மீட் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வர சொல்லிட்டு இப்ப சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், நான் எப்போ உன்னை மீட் பண்ணேன்? என்னையா நடிக்கிற? நாம சினிமாவுக்கு போலான்னு நீ சொல்லல? சினிமாவா? பாட்டி சொல்லை தட்டாதே படத்துக்கு பாட்டி. ஐயோ பாட்டி, இவ போய் சொல்றா. அது பழைய படம், இவள நம்பாதீங்க. இல்ல பாட்டி, மாமா தான் போய் சொல்றாரு. ஆமாவா? ஆமா. இதோ டிக்கெட். பாட்டிக்கு கண்ணாடி வாங்கி தரேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். கிழவிக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? அது பாட்டுக்கு ஒரு மூலையில துப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். நாம 2 பேரும் ஜாலியா படம் பார்க்கலாம்னு சொன்னாரு பாட்டி. இவன் வம்படியா எனக்கு கண்ணாடி மாத்தி தர்றேன்னு கூட்டிட்டு வர்றப்பவே இதுல ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குன்னு நினைச்சேன். நீ நினைப்ப. நீ சொன்னது சரியா போச்சுமா. பாட்டி, பட நீயும் மாச்சு உன் கண்ணாடி மாச்சு. பாட்டி. ஹலோ, டாடா. என்ன? பாய் மாமா. ஆமா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியறதுக்கு நீங்க என்ன பரங்கி மலையா? உங்க உடம்புக்கு என்னன்னு நீங்க தானே சொல்லணும். அட அத சொல்லலப்பா, எதையாவது பார்த்தா தெரியல. ஓ, ஐ டிஃபெக்டா? சாரி, இதை நான் பார்க்க முடியாது. ஏன், உங்களுக்கும் பார்வை கோளாறா? என்னங்கய்யா நீங்க? இதெல்லாம் கண்டாக்டர் பார்க்க வேண்டியது. நான் ஆர்டினரி பிசிஷியன், என்னால இதை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் தெரியாது. சாயங்காலத்துக்குள்ள எங்க ஐயாவுக்கு பார்வை தெரியலனா உனக்கு பார்வை இருக்காது. டேய், இந்த மூக்க வச்சுக்கிட்டு நீ பஞ்ச் டயலாக் பேசுறியா? இதுங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்க, நான் உங்க கண்ணை டெஸ்ட் பண்றேன். வந்து சேர்றானுங்க. ஐயா, ஏதாவது பிரச்சனை குரல் கொடுங்க, உடனே ஓடி வந்துடுறோம். என்ன காதுல துப்பிட்டு போறான்? இது வேற. ஓ ஐயா, நல்லா பாருங்க. தெரியுதா? தெரியல.
நானே கொஞ்சம் சின்னதாக தான் போட்டேன். இப்போ பாருங்க. இப்போ தெரியுதா? தெரியல. ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான். இப்போ தெரியுதா? தெரியல. கொஞ்சம் முத்தன கேஸ் தான் போல இருக்கு. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. நான் தெரியறேனா? தெரியுது. என் கோட்டு தெரியுதா? தெரியுது. என் சட்டை தெரியுதா? தெரியுது. என் வாட்ச் தெரியுதா? தெரியுது. இந்த பேனா தெரியுதா? தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல? எப்படி தெரியும்? ஏன்? படிச்சிருந்தா தானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்ல. ஓ, நீ தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல. நீ எல்லாம் 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்து தீர்ப்பு வேற சொன்னியா? ஓ, இதுதான் ஆனாவா? பின்ன ஓனாவா? ஆமா, உன் பசங்களை படிக்க வச்சியா? இல்ல. ஏன்? அவனுங்க படிச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க. இல்ல. பேர பசங்க? இல்ல. ஏன்? மகங்களே மதிக்கலன்னா பேரனுங்க எப்படி மதிப்பாங்க? அவங்களும் படிக்கல, மாடு மேய்க்கிறாங்க. அப்படியா? ஆ. கொஞ்சம் இப்படி வா. ம். நீயும் படிக்க மாட்ட, ம். உன் பசங்களையும் படிக்க விட மாட்ட, ம். உன் பேர பசங்களையும் படிக்க விட மாட்ட, உன் மொத்த சந்ததியுமே அறிவு கூடங்களா ஆக்கி வச்சிருவேன். இதுல தங்க வேட்டை ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு இவ்வளவு நகையை எடுத்து மாட்டிக்குவேன். உனக்கெல்லாம் பார்வை தெரிஞ்சா என்ன? நம்ம நாட்டாமையா டாக்டர் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். எல்லாரும் ஓடி வாங்க. என்னடா சாண பிடிக்க போகும்போது ஆண்டி வேலை இங்க வந்துட்டீங்களா? ஐயா, உங்களை தொட்டோன்னு சும்மா விடக்கூடாதுயா. அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் அரைஞ்சதுலேயும் ஒரு நன்மை நடந்திருக்கு. ரொம்ப நாளாக ஆடிக்கிட்டு இருந்த பல்லு விழுந்துருச்சு. ஆளை காலி பண்ண வேண்டாம், இடத்த காலி பண்ணு. சரிங்க ஐயா. இடத்த காலி பண்ணுவீங்களா? நான் வேற எங்கடா போவேன்? எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? எனக்கே வாடா. ஆனா இதுக்கெல்லாம் சோர்ந்துட மாட்டான் இந்த சுபாஷ். உடல் மண்ணுக்கு, உயிர் மக்களுக்குடா. இப்ப கவுண்ட் பண்ணுங்கடி பார்க்கலாம். சரி, குதி குதி. 1 2 3 ஐயோ, இவ்வளவு வெளியில வந்துட்டா. அவுட்ரி. சரி சரி விடுறி. ஏதோ மாமா நினைப்புல சீக்கிரம் வந்திருப்பா. கிண்டெல்லாம் போதும். எங்க நீ தம்படி பார்க்கலாம். அப்படியா? இப்ப பாரு. 200க்கு மேல எண்ணெய் வச்சு உனக்கு மூச்சு பிடிக்க வைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வீல வரண்டி. ஐயோ, அவன் தோட்டத்துல குளிக்கிறத பார்த்தா திட்டுவான். வாடி ஓடிடலாம். ஏய், எழுதி மாட்டிக்கிட்டாடி. அவ கதி இன்னைக்கு அதோ கதி தான். ஓய், அடுத்த தடவை உள்ள பார்த்த காலை உடைச்சிடுவேன். போகும்போது சோப்பு டவல் எடுத்து போக வேண்டியதானே? அடிச்சி நீயா? பொண்ணு குளிக்கிற இடத்துல ஆம்பளைக்கு என்னையா வேலை? ஏய், ஏன் தோட்டத்துல உனக்கு என்னடி வேலை? என்னதான் தோட்டம் உன்னதனாலும் துண்டு கட்டிட்டு குதிப்பியா? ஐயோ, இது ஏன் தோட்டம்? நான் துண்டை கட்டிட்டு குளிப்பேன், துண்டு இல்லாம குளிப்பேன். அது கேட்க நீ யாருடி? நான் ஆம்பளடி. ஆத்தா மாயி மகமாயி நீலி திரிசூலி வாத்தா. என்னடா இது? அந்த மருத்து வச்சு அந்த பொண்ணு மூஞ்சில ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்காளே, போகி ஏதாவது வருதாடா? ஒட்டடை அடிக்கல, அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணை பேய் தான் அடிச்சிருச்சுன்னு அந்த டாக்டர் எப்படா டயக்னைஸ் பண்ணாங்க? பேய் அடிச்சுவங்க எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே இடத்த பாப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம ஊர்ல பாதி பேர் அப்படிதானடா இருக்கானுங்க. என்னமாச்சு? நீங்க ஒண்ணு பயப்படாம போங்க. 5 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா. ஆல் தி ரிச் கேர்ள்ஸ் அப்படியே ஸ்டாப். நில்லுங்கம்மா. அந்த டூப்ளிகேட் டாக்டர் என்ன சொன்னா? இன்னும் ஒரு 4-5 தடவை வந்தா சரியா போயிடும்னு சொன்னா. எது உங்க கையில இருக்க காசா?
இதை பாருங்கம்மா, உங்க பொண்ணை பேயும் அடிக்கல பிசாசும் அடிக்கல. ஷீ சஃபரிங் ஃப்ரம் ஸ்கிசோஃப்ரெனியா கப்பிள்டு வித் டிப்ரெஷன். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இது ஒரு மனோவியாதி. இதுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். அவங்க எதையோ ஒன்ன பார்த்து பயந்துருக்காங்க. இதையே தான் அவளும் சொன்னா. அதுக்கு இப்ப என்ன பண்றது? இந்த அம்மா மாதிரி வேப்பிலை அடிச்சாலாம் சரியாகாது. அவங்க எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் ஒரு தடவை பார்த்தாங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். ஆஹா, என் பொண்ணு சரியாயிட்டா. கைராசி டாக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ராசி டாக்டர் இப்பதான் முதல்ல பாக்குறேன். நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ.